வணக்கம் அன்பர்களே. காண்பதுவும் உணர்வதும். இந்த உரையாடல் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நான் டாக்டர் செல்வா. போன பதிவுல நாம ராசிகளை பத்தியும் பஞ்சபூத தத்துவங்களை பத்தியும் காலபுருஷ தத்துவத்தையும் பார்த்தோம். அது எப்படி நம்ம ஜாதக கட்டத்தோட இணைஞ்சு செயல்படுகிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப நாம பார்க்க போறது புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படிங்கிறது இந்த பிறவியில நாம தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இந்த 4 லட்சியத்துல எதை பூர்த்தி பண்ண வந்திருக்கோம். நம்ம எல்லாமே நம்ம இந்த வாழ்க்கையில செஞ்சிட்டு இருப்போம். ஆனா எதுல நம்மளுடைய அதிகமான விருப்பங்கள் அது நம்மளுடைய பிறவிகளின் காரணமா இது வருது. நம்மளுடைய கடைசி லட்சியமானது மோட்சத்தை அடைகிறது. அதை பத்தி நாம இப்ப கொஞ்சம் பேசலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம். வணக்கம். சோ நம்ம இப்ப இன்னைக்கு பேச போறது அந்த 4 புருஷார்த்தா பத்தி. ஸோ முதல் புருஷார்த்தா தர்மம். இந்த நம்மளோட கட்டத்துல ஜாதக கட்டத்துல தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். முதலாம் வீடு, 5வது வீடு, 9வது வீடு, இந்த 3 வீடும் தர்ம திரிகோணம். ஸோ இந்த முதலாவது வீடு உங்களை குறிக்கும். நீங்க யாரு, உங்களோட மாரல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த தர்மங்கிறது பேசிக்கா நம்ம டியூட்டி. இது ஒரு நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஒரு சன்னா இருப்பீங்க, ஒரு ஹஸ்பண்டா இருப்பீங்க, ஒரு அப்பாவா இருப்பீங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருப்பீங்க. ஸோ இந்த எல்லா ரோல்ஸ்லயும் நீங்க உங்க டியூட்டி கரெக்டா பண்றீங்களா, ஒரு தர்மத்தை நோக்கி பண்றீங்களா அப்படின்றதுதான் தர்ம திரிகோணம். பேசிக்கா உங்க மனசு, சன்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க மனசா வாச்சா கர்மனான்னு. மனசு உங்க மைண்டு, வாச்சா உங்க வார்த்தைகள், உங்க ஆக்ஷன் உங்க செயல்கள், இது 3 சேர்ந்து இணைந்து செயல்படுதா அப்படின்றது, தர்மத்தை நோக்கி செயல்படுதா அப்படின்றது. ஸோ முதலாம் வீடு நீங்கள், 5வது வீடு உங்களோட அறிவு. இந்த அறிவை வச்சுதான் நீங்க நல்லதுல இருந்து கெட்டதை பிரிக்கிறீங்க. ஸோ சில பேருக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மாரல் காம்பஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அவங்களுக்கு ஈஸியா மற்றவங்க குழம்புற சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கரெக்டானது எது, தப்பானது எதுங்கிறது கிளியரா அவங்களுக்கு தெரியும். அதுதான் அறிவு. அப்புறம் ஞானம். 9வது வீடு ஞானம், நம்மளோட குரு, நம்ம முதல் குருவான அப்பா, இது எல்லாத்தையும் குறிப்பிடும். ஸோ இதுதான் நம்ம தர்ம திரிகோணம். நெக்ஸ்ட் அர்த்தம். அர்த்தம் நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம சம்பாதிக்கிற வேல்யூஸ், நம்ம சம்பாதிக்கிற வெல்த், தட் இஸ் பணம் எல்லாமே. இது 2வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு. ஸோ 2வது வீடு நம்மளோட சொத்து. இந்த சொத்து பணம் மட்டும் சொல்ல முடியாது, நம்மளோட வேல்யூஸும் தான். இந்த அர்த்த திரிகோணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட், வெல்த் இதெல்லாம் இருக்கும்போது தான் நீங்க ப்ராப்பரா உங்களோட தர்மத்தை பார்க்க முடியும், உங்களோட லைஃபோட டியூட்டியையும் பார்க்க முடியும். ஸோ இது முக்கியமான ஒரு திரிகோணம். 6வது வீடு உங்களோட எஃபர்ட், டெய்லி நீங்க என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க, என்ன இது ஒரு சர்வீஸ் ஸ்தானம், என்ன சர்வீஸ் பண்றீங்க, இதெல்லாம் 6வது வீடு. 10வது வீடு உங்களோட கெரியர், உங்க கர்மா, உங்களோட தொழில், இது 10வது வீடு. ஸோ இது எல்லாமே தர்மத்தோட சேர்ந்து செயல்படணும். நீங்க சம்பாதிக்கிறது கெட்ட வழியில சம்பாதிக்க கூடாது, நல்ல வழியில சம்பாதிக்கணும், நல்ல வழியில ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அது நல்ல வழியில வரும்போது அது நல்ல விஷயத்துக்காக தான் அது போகும் ஜென்ரலாவே. அண்ட் வேலையோட சேர்ந்து சர்வீஸும் பண்ணினீங்கன்னா அது உங்க தர்மத்தோட சேர்ந்து நீங்க வாழலாம். நெக்ஸ்ட் காம திரிகோணம். இது உங்களோட ஆசைகள், இன்பம் தர விஷயங்கள். இது மேரேஜ் மட்டும் இல்லை, எனி ஆசைகள். இது உங்களோட லட்சியங்கள், உங்களோட அச்சீவ்மெண்ட்டு, ஒரு ஆர்ட், இந்த மியூசிக் எல்லாம் என்ஜாய் பண்றது, இது எல்லாமே காமம். இதுல 3வது வீடு, 7வது வீடு, 11வது வீடு. 3வது வீடு உங்களோட
எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க, உங்களோட வில் பவர், உங்களோட ஆம்பிஷன், லட்சியம், இதெல்லாமே 3வது வீடு. 7வது வீடு எப்படி நான் சொன்னேன், முதலாம் வீடு எப்படி நீங்களும், 7வது வீடு வந்து உங்களோட இது வந்து மற்றவர்கள், உங்களோட ஒய்ஃபு, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர், மற்றவங்க கூட நீங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்றீங்க, மற்றவங்களோட என்ன கைண்ட் ஆஃப் மீனிங்ஃபுல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கா, எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி. 11வது வீடு வந்து உங்களோட மன நிறைவு, உங்களோட ஹோப்ஸ், டிசையர், எல்லாமே லாபம், லாபஸ்தானம் எல்லாமே. பட் இதுலயும் சொல்லுவாங்க, ஹையஸ்ட் காமம் வந்து என்னன்னா இறைவனோட அடிய போய் சேரறதுக்கான ஆசை. அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிம்பாங்க, அந்த அந்த லெவல் ஆஃப் காதல். கடைசி மோட்ச திரிகோணம், இது வந்து 4வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு. 4வது வீடு வந்து நம்மளோட அம்மா, நம்மளோட வீடு, சொந்த வீடு, கம்ஃபர்ட், இதெல்லாம் 4வது வீடு. இது ஏன் மோட்சத்துல வருதுன்னு நீங்க யோசிக்கலாம். நம்மளோட இதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட். ஏன்னா நம்ம ஒரு நல்ல வீட்டுல பிறக்கிறோம், நல்ல ஃபேமிலியில நல்ல வேல்யூஸ் இருக்கிற ஃபேமிலி, நல்லா சொல்லித்தர அம்மா, நல்லது கெட்டது சொல்லித்தர அம்மா, இதெல்லாம் இருந்தாலே நம்ம செட் ஆயிடுவோம். எந்த டைரக்ஷன் நம்ம போறோம், நம்ம லைஃப் எப்படி கூட்டிட்டு போறதுங்கிறது வந்து ஒரு நல்ல பேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து 4வது வீடு. 8வது வீடு வந்து திருப்பி போடுற மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் மாற்றங்கள். இதை வந்து எல்லாரும் பயப்படுவாங்க இந்த 8வது வீடு. பட் சேஞ்சுங்கிறது, மாற்றங்கள்ங்கிறது வந்து நம்மளால வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துல பிறந்தாலே. இதை வந்து ஈஸியா சிம்பிளா சொல்றதுக்கு வந்து நம்ம கருவுல இருக்கிற குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த கருவுக்குள்ள, அந்த இருட்டுல, அந்த சுகத்துல. பட் அது பிறந்துதான் ஆகணும், அதை வந்து அதால தவிர்க்க முடியாது. அந்த பிறப்புங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து அதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும், கத்தி கதறி அழும். ஆனா அது தேவை. ஏன்னா அதுக்கப்புறமா தான் அது பிறந்து அதோட என்ன தேவை, அதோட கர்மா என்னவோ அதை கழிக்கிறதுக்கு அது பிறக்கும். ஸோ இதுதான் அந்த 8வது வீடு. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நடக்கும்போது ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுலேருந்து நீங்க வெளியில வரும்போது வேற ஒரு ஆளா வெளியில வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்களா இருக்க மாட்டீங்க. 12வது வீடு, இது மோட்சஸ்தானம் ஸ்தானம். இது வந்து உங்களோட தனிமை இது வந்து ஹவுஸ் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இழந்தாதான் இது மேலெல்லாம், மற்றது மேலெல்லாம் பற்று இல்லாத போதுதான் நம்ம மோட்சத்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இது பேரு ஹவுஸ் ஆஃப் லாஸ். ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்க லக்னம் எங்கன்னு பாருங்க, உங்க லக்னத்துல இருக்கிற ராசி என்னன்னு பாருங்க. ஸோ இந்த கட்டத்துல லக்னம் வந்து கடக லக்னம். கடக லக்னத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க. கடக லக்னம்க்கு வந்து சந்திரன். ஸோ சந்திரன் எங்க இருக்காங்க லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணலாம் நம்ம. 1 2 3 4 5 6 7. ஸோ இது 7ஆம் நம்பர்ல இருக்கு. ஸோ காம திரிகோணத்துல இருக்கு. ஸோ இவங்களோட பிறப்பு வந்து மற்றவர்களுக்கான சேவை, மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை பண்றது. ஸோ நிறைய இந்த மற்றவங்களை வச்சுதான் இருக்கும் இவங்களோட எய்ம் இன் லைஃப். ஸோ உங்களோட லக்னாதிபதி எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு தர்ம திரிகோணத்துல இருக்கா, அர்த்த திரிகோணத்துல இருக்கா, காம திரிகோணத்துல இருக்கா, மோட்ச திரிகோணத்துல இருக்கான்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. போக போக நிறைய பேசலாம் அதை பத்தி. ஸோ நாம வந்து இப்ப 4 புருஷார்த்தத்தை பத்தி படிச்சோம். தர்மம் எதையுமே நம்ம செய்யும் பொழுது ஒரு அறத்தோடு சேர்க்கிற செல்வம் ஒரு நிலையான இன்பத்தையும், அந்த இன்பத்தினால் நாம வந்து கடந்து வரும் பொழுது அந்த பற்றுதல் நீங்கி ஒரு மோட்சத்தை நோக்கி போறதும், அதுதான் பிறவியோட கடைசி
நோக்கம், அந்த இலட்சியமே மோட்சத்தை நோக்கி போறதுதான். தர்மத்தோட பொருளீட்டி அதை அனுபவிச்சு மோட்சத்தை அடைவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி.